எல்லோருக்கும் வணக்கம். நாம ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மூவி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன். அதுக்கு முக்கியமான காரணம் கூலி படம் தான். ஏன் கூலி படத்தை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் இன்னைக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நான் பொதுவாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா சில படம் தான் ரொம்ப ரேரா தான் போவேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாலாம் போய் பார்க்கறது இல்ல. கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பேன். ரொம்ப ரேரா தான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்ப்பேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, அதாவது எஃப்டிஎஃப்எஸ் ஷோ வந்து என்னால் பார்க்க முடியல. அதுக்கு அடுத்த ஷோ 12 o'clock ஷோ வந்து நான் போயிருந்தேன். அந்த படத்தை பத்தின விஷயங்களை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் ஜெனியூனான முறையில உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்பாய்லர் பண்றாங்க படத்தை. அது உண்மையா இருந்து உண்மையா அது கருத்து நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்றதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்ல படம் வந்தா கூட நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்லி அந்த படத்தை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸோட பண்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நம்ம அந்த மாதிரி ஒரு போக்கு இப்ப இல்ல அப்படிங்கிறது, ஒரு நியாயமான ரிவ்யூ வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில நான் கருதுனதுனால இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் இந்த படத்தை பத்தி அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஆனா இந்த படத்தை ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா, நல்ல விதமா தான் இந்த படத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, நல்ல விதமா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைச்சேன். அதே சமயம் உங்களையும் வந்து ஏமாத்தக்கூடாது. அதனால உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இருக்கிறத எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம நான் இந்த ஹீரோவுக்கு ஃபேவரு, இந்த ஹீரோவுக்கு ஃபேவர் இல்லாம பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே இதை சொல்றேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது, ரஜினி வந்து என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்டு சத்யராஜ் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க போறாரு. இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. இதுக்குள்ளார கதைங்கிற மாதிரி நிறைய கதை வந்து டிராவல் பண்ணுது. அதுல நமக்கு அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி அவங்க சொல்லக்கூடியது நம்மளை ஈர்த்துதா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படம் என்ன அந்த அளவுக்கு ஈர்க்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு காரணம் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த படத்துல திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு கதை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சாதாரண கதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. எல்லாமே ஏற்கனவே பலவாட்டி பழக்கப்பட்ட ஒரு கதை தான் வந்து நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த திரைக்கதை மூலயமா தான் அந்த படத்துக்கு உயிரோட்டம் வந்து ஏற்படுது. அந்த திரைக்கதை சொதப்பணும் அப்படின்னா டோட்டல் படமும் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரைக்கதையில லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம் வந்து எனக்கு ஜெனரலாவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த எல்லா படங்களுமே வந்து நான் ரசிச்சு பார்த்துருக்கிறேன். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, விக்ரமையும் ஜெயிலரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த கூலி இருக்கும். அதனால ஒரு பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பெரிய லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த ஆசை, அந்த என்னோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆச்சான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பூர்த்தி ஆகல. ஏன்னா இதுல வந்து லாஜிக் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து டிராவல் ஆகுது. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து தேவையில்லாம இடைச்சல்களா வந்து சொருகி இருக்கிறாங்க. ஒரு படம்னு பாத்தீங்கன்னா கதை தான் வந்து அதுக்கான ஹீரோ அப்படின்னு இருக்கணுங்கிறத நினைக்கிற வேணாம். அந்த கதையில இந்த கேரக்டருக்கு இந்த ஆர்டிஸ்ட் கரெக்டா இருக்காங்கன்னு போடலாமே தவிர, ஒரு ஆர்டிஸ்டுக்காக ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம பில்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேரக்டருக்காகவே ஒவ்வொரு ஸ்டோரியும் சொல்ற மாதிரி இருக்கு. பர்டிகுலரா இப்போ வந்து இந்த பேன் இண்டியா மூவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உண்மையிலே ஒரு பைத்தியகாரத்தனமா போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுல உடன்பாடு கிடையாது. நீங்க எடுக்கிற படம் பேன் இண்டியா லெவல்ல ரீச் ஆச்சுன்னா அதுதான் பேன் இண்டியா மூவி. பேன் இண்டியாவுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் எடுத்துட்டு வந்து ஒரு ஹீரோவை போடுறது, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட கொண்டு வந்து போட்டா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்துடுறாங்கன்னா அது பேன் இண்டியா மூவியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்படி பண்ணப்பட்ட இந்த மசாலாவில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த கேரக்டருமே பொருந்தாம நிக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. படம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் யாருன்னு கேட்டீங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் மூலியமா உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஷௌபின்ங்கிற ஹீரோ தான் வந்து மலையாளத்துல பெரிய ஹீரோவா இப்ப ஆயிட்டு இருக்காரு, நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கேரக்டர் தான் என் மனசுல நிக்குது படம் முடிச்சுட்டு வரும்பொழுது. காரணம், படம் ஃபுல்லா என்ன பொறுத்த வரைக்கும் அவரு தான் ஹீரோ மாதிரி டிராவல் ஆகுறாரு. இன்னும் சொல்ல போனா ரஜினிக்கு இருக்கிற ஸ்கோப்பை விட ஷௌபினுக்கு தான் வந்து அதிகப்படியான ஸ்கோப் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுனாலாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினி சாரை விட எனக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து ஸ்கோப் இருக்கு, எனக்கு தான் ஃபுல்லா இருக்கு. இது ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரா இந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு? ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல கொடுத்துருக்காங்கன்னு சொன்னப்ப பார்த்தா, சரி நாகார்ஜுனாவில பெரிய லெவல்ல காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா
ஒரு சாதாரண ஒரு தாதா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில தான் அவரை காமிச்சிருக்கிறாங்க. அவரும் பெரிய லெவல்ல நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணல. உபேந்திரா கன்னடத்துல இருந்து கொண்டு வந்து உபேந்திராவை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அவருக்காவது பெரிய லெவல்ல கேரக்டரைசேஷன் இருக்கான்னு பார்த்தா அவரும் வந்து எப்பயுமே இந்த ஹீரோவுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு பில்டப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா வந்துட்டு போறாரு தவிர அவருக்கும் பெருசா இல்ல. கடைசியா சரி அமீர் கான் நாங்க ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்ல நடிக்கிறாரு அப்படிங்கறதுனால பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சரி, அவரு என்ன போறாருன்னு பார்த்தா கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து எல்லாரும் பாலைவனத்துல டைனிங் டேபிள் போட்டு உட்காந்துருக்கானுங்க. அது எதுக்காக உட்காந்துருக்கான்னு தெரியல. அந்த வெயில்ல அவர் பிளைட்ல வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு. பொழுது பிறக்க இறங்கி அங்கேருந்து நடந்து வராரு. நடந்து வர்றப்ப பார்த்தா அவருக்கு ஏற்கனவே ஒரு பிளாஷ்பேக் உண்டு. என்ன பிளாஷ்பேக்னா, அந்த கதையே எனக்கு சரியா புரியல. அவங்க அப்பாவை ரஜினிகாந்தோட 30 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வந்து அமீர் கானோட அப்பாவை கொல்ற மாதிரியும் அதை வந்து இவர் அழுகுற மாதிரி பாப்பா பாப்பான்னு சொல்லி கத்துறாரு இவரு. சோ அப்படின்னா அப்பயே இறந்து போயிடுறாரு. அப்ப ரஜினியை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட தான் அவர் இருக்காரு. ரஜினியை பார்க்கும்போது கூட இந்த டயலாக் சொல்றாரு, உங்களை பழி வாங்கணும்னு நான் தேடாத இடம் கிடையாது, உலகம் ஃபுல்லா நான் அவ்வளவு இடம் தேடினேன்னு. ஆனா இவர் பார்த்தா இங்க வந்து ஒரு மேன்ஷன் ஒண்ணு வச்சுக்கிட்டு ரொம்ப ஃப்ரீ பேர்டா சாதாரணமா போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அது எப்படின்னு தெரியல. ஆனா இவரு கூட இன்னொருத்தர் வராரு அவங்க அப்பான்னு சொல்லிட்டு வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க. உண்மையிலே அவர் அப்பாவா வேற யாராவதாங்கிறது கிளியரான ஒரு இது கிடையாது. அப்புறம் பிளாஷ்பேக் பிளாஷ்பேக் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். என்னன்னா, சத்யராஜ் வந்து எதுக்காக சத்யராஜ கொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்யராஜ் வந்து ஒரு மிஷின் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. என்ன மிஷின்னா, மொபைல் இது சுடுகாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாதாரணமா சொன்னா மொபைல் சுடுகாடு. அதாவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா சேர்லயே அப்படியே உட்கார வச்சு சேர் அப்படி தூக்கிட்டு போயிட்டா, இப்ப ஏதோ ஒரு படத்துல கூட கவுண்டமணி செந்தில் இதுல காமெடியில பாத்தீங்கன்னா, கவுண்டமணி எங்க போனாலும் செந்தில் வந்து ஒரு சேரை தூக்கிட்டு பின்னாடியே கவுண்டமணி கூட போவாரு. அந்த மாதிரி இந்த சேரை தூக்கிட்டு போயிட்டோம்னா யாரையாவது செத்து போயிட்டாங்கன்னா அப்படியே சேர்ல உட்கார வச்சு ஒரு சுவிட்சை தட்டினோம்னா அப்படியே சாம்பலா வந்துடும், அப்படியே எடுத்துட்டு போயலாங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயத்துக்காக தான் இவர் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்றாரு. இது மாதிரி ஒரு அபத்தமான ஒரு விஷயமே கிடையாது. காரணம் என்னன்னா, இது மாதிரி விஷயங்கள் இது மாதிரி ஒரு கருவி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது தவறான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கிறத சின்ன பசங்க கூட ஈஸியா யூகிக்கிற மாதிரி தான் அது கதை இருக்கு. இது ஏன் அதை அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியும் அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தாதா வில்லன் அதாவது நாகார்ஜுனா தான் வந்து மெயின் வில்லன். அவர் வந்து இவங்கள்ட்ட கேட்கிற மாதிரியும், நாகார்ஜுனா குரூப்ல வந்து கீழே தான் வந்து ஷோபின் வந்து அவரால் அடியாளா இருக்கிற மாதிரி எல்லாமே இன்சார்ஜ் மாரியும் காமிக்கிறாங்க. ஆனா ஷோபின் வந்து போலீஸ் கேரளாவில் வந்து போலீஸ் ட்ரைனிங் முடிச்சு இவங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷனுக்காக இவரை வந்து ஒரு காப்பா வந்து வேவு பார்க்கறதுக்காக தான் அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஆனா கதை நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் நடக்குது. ஒரு கேரளா போலீஸை எப்படி ஆந்திராவில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷனுக்கு அனுப்புவாங்கிறது தெரியல. லாஜிக் வந்து பெரிய லெவல்ல எனக்கு புரியல எதுக்காக அப்படி பண்ணிருக்காங்கன்ட்டு. இவரு இது மாதிரி கண்டுபிடிக்கிற மிஷினு அவரு பெரிய வேர்ல்ட் லெவல்ல பெரிய டானா இருக்காரு நாகார்ஜுனா. அவரு நினைச்சாருன்னா அவர் எப்படி வேணாலும் வந்து அந்த ஒருத்தவங்க கொன்றாங்கன்னா அவங்கள வந்து பழி வாங்க முடியும். அவரால் சாகடிக்க முடியும், பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா அவங்களோட மெயின் சொல்ல வந்த ஸ்டோரி என்னன்னா, நாகார்ஜுனா என்ன பண்றாரு பிசினஸ்னா, வாட்ச் தயாரிக்கிறார். ரொம்ப வேர்ல்ட்ல ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் வந்து தயாரிக்கிற ஒரு கம்பெனி வச்சு நடத்துறதாகவும், ஆனா அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல அவர் எல்லாரோட ஹார்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணி அதை விற்கிற ஒரு மாஃபியா கும்பலம் தான் சொல்றாங்க. ஆனா இந்த படத்துல இந்த ஒரு மாதிரி சீனே எங்கேயுமே வரல. ஒரே ஒரு சீன்ல அவர் கீழே இருக்கிற உளவு பார்க்க வந்த ஒரு ஆள் வந்து சொல்லுவாரு ரஜினி கிட்ட, இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுவாரே தவிர மெயின் ஸ்டோரியே அதுதான். இந்த படத்துல வாட்ச் தயாரிக்கிறது போர்வையில பின்னாடி வந்து நம்ம உடல் உறுப்புகளை விற்கிறது, அதாவது மெயினா ஹார்ட்டை சொல்லுவாரு. நம்ம புலன் விசாரணை படம் பார்த்திருப்போம். அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த உடல் பாகங்களை திருடி வைக்கிறத எந்த அளவுக்கு கையாண்டிருப்பாங்க, அதுதான் முதன்மையான கதையா டிராவல் ஆகும். அந்த மாதிரி முதன்மையான கதையை இதுல டம்மி ஆக்கிட்டு அதை பத்தி எந்த ஒரு விஷயமுமே வந்து இதுல வந்து சொல்லல. இது 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 வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா வந்து நான் பாக்குறேன். இது ஏன்னா முக்கியமான ஸ்டோரியே அதுதான். அதை பத்தி எந்த இடத்துலயுமே காமிக்கல. ஆனா அந்த பாடியை மட்டும் கொண்டு வந்து இந்த சேர்ல உட்கார வச்சு புஷ்னு ஒரு பட்டனை தட்டுவாங்க, அவர் சாம்பலா போயிடுவாரு. அடுத்தடுத்து இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதை கண்டுபிடிச்சது சத்யராஜ். ஸ்ருதிஹாசன் நான் எப்பயோ பார்த்திருக்கேன், பட் எப்படின்னு தெரியலங்கிறாங்க. பட் ஆனா இது போட்டு ஆப்ரேட் எல்லாம் சூப்பரா பண்ணிடுறாங்க அவங்க. ஸோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா லாஜிக் மிரல் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நாகார்ஜுனா கேரக்டர் பாத்தீங்கன்னா இவர் பெரிய லெவல்ல பண்ண போறாரு, கிளைமேக்ஸ்லயாவது பெரிய லெவல்ல பண்ணுவாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதும், சுட்டு தள்ளுறதும், வர்றவங்களெல்லாம் போட்டு தள்ளுறதும், படம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ரத்தம் 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 தெரிச்சுக்கிட்டே இருக்கு.
தேவையில்லாம ரத்தத்தை தெறிக்க விடுறாங்க, ட்ரிங்க்ஸ் ஃபுல்லா பண்றாங்க, படம் ஃபுல்லா சிகரெட் அடிக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. படம் பாக்குறாங்க அப்படின்னா நியூ ஜெனரேஷன்ஸ், அதாவது சின்ன பசங்க எல்லாருமே தான் படம் பாக்குறாங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கிறது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. ஏன்னா இந்த படத்துல அந்த அளவுக்கு ரத்தம் சதையுமா வந்து படம் ஃபுல்லா வந்து டிராவல் ஆகுது. சின்ன பசங்க பாக்குறாங்கிறப்ப நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கான சமூக பொறுப்பு வந்து நிறைய இருக்கு. நாம ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா இது யாரோ 1-2 பேர் பார்த்துட்டு போக போறதில்ல, ஒட்டுமொத்த சொசைட்டியும் பாக்குறாங்க. இதுல வயசானவங்க பாக்குறாங்க, லேடிஸ் பாக்குறாங்க, ஜென்ஸ் பாக்குறாங்க, சின்ன குழந்தைங்கல இருந்து பசங்க எல்லாருமே பாக்குறாங்க. இந்த படம் தியேட்டர்ல ஓடுறதுனால ஏ சர்டிபிகேட்னால தியேட்டர்ல இன்கேஸ் சின்ன பசங்க எல்லாம் விடல அப்படின்னு நான் வச்சுட்டா கூட வீட்டுல ஓடிடில ரிலீஸ் ஆகும் போது எல்லாருமே வீட்டுக்கு வீட்டு உட்காந்து சின்ன பசங்கள்ல இருந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி சீனுக்கு சீனு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, சிகரெட் குடிக்கிறது, இது மாதிரி கத்தியால குத்துறது, வயலன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனசுலாம் கெட்டு போகாதா? எப்படி ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷன் நல்ல விதமா உருவாகுங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து நான் இது குறையா இந்த படத்துக்கு மட்டும் சொல்லல. நிறைய படங்கள் வந்து இப்ப வன்முறை, அதாவது பெரிய பட்ஜெட் படம்னாலே இந்த மாதிரி வன்முறையில தான் வந்து இது கையாளுறாங்க. இது வந்து சரியான விதமா இல்ல. சோ ஆக மொத்தம் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். பேக்ரவுண்ட் மியூசிக் அனிருத் மியூசிக் பொறுத்த வரைக்கும் புதுசா வந்து போடவே வேண்டியதுல போடுது. ஏற்கனவே ஒரு மியூசிக் பண்ண படத்துல இருந்து பிஜிஎத்தை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாலே எல்லா படத்துக்குமே ஆப்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதனாலதான் படத்தை உட்காந்து பார்க்க முடியுது. ஏன்னா அந்த விறுவிறுப்பா கொண்டு போறதுக்கு அது உதவுது. ஆனா வித்தியாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வித்தியாசம் கிடையாது. எல்லா படத்துலயும் ஒரே மாதிரிதான் வந்து மியூசிக் போடுறாரு. அது மாதிரி பாட்டு எதுவுமே வந்து மனசுல வந்து நிக்கல. எல்லாமே கேட்ட பாட்டாவே இருக்கு, பார்த்த சீனா இருக்கு, பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கு. எதுவுமே வந்து புதுசா இல்ல. அது மாதிரி சில கேரக்டர், சத்யராஜ் கேரக்டர் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா சத்யராஜ் வந்து பெரிய லெவல்ல ஒரு ரொம்ப நாளா இந்த மாதிரி சைட் கேரக்டர் எல்லாம் நடிக்காம மாட்டேன், மெயினான கேரக்டர் எல்லாம் நடிப்பட்டு இருந்தாரு. ரஜினி கூடவே வந்து ரொம்ப நாளா நடிக்காம இருந்து இப்ப நடிச்சிருந்தாரு. சரி, பெரிய லெவல்ல எதிர்பார்த்தோம் சத்யராஜ் கேரக்டருக்குன்னு. ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு சத்யராஜ் கேரக்டர் இல்ல. நாகார்ஜுனாவும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, உபேந்திராவும் வந்து வேஸ்ட், சல்மான் கானும் வந்து பெரிய லெவல்ல அவருக்கு ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லாம் பாத்தீங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் இவங்க சீரியஸா பண்ணக்கூடிய சீனே நமக்கு காமெடி வர்ற மாதிரி இருந்துச்சு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு சீரியஸான படம், ஒரு ஜெயிலர் மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த போன நமக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்ங்கிறத ஓப்பனா நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுல பாசிட்டிவான விஷயம் எதுவுமே கிடையாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் 2 இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஒண்ணு, அந்த ஷோபின் இருக்காரு இல்லையா, மஞ்சுபல் பாய்ஸ்ல நடிச்சார், அவரோட ஆக்டிங் தான் படம் ஃபுல்லா வந்து பேசப்படுற மாதிரியே இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல நடிப்பை வந்து இந்த படம் மூலியமா கொடுத்திருக்காரு. தமிழ்ல வந்து இவருக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இதுல எனக்கு நான் பாசிட்டிவா நினைக்கிறது, பொதுவா ஒரு ரஜினி இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு 2 ஹீரோயினோ போட்டு அவருக்கு 2-3 டிஎட் சாங் வைப்பாங்க. ஸ்ருதிகாசன் இருக்காங்க, அவங்களுக்கு யாராவது 2 ஹீரோவை போட்டு 2-3 டிஎட்ஸ் வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம இதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அவங்களுக்கு டிஎட் சாங்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆறுதல். இந்த 2 பிளஸையும் தவிர பெரிய லெவல்ல எனக்கு பிளஸ்ஸா எதுவும் தெரியல. பல படங்கள்ல இருந்து பல சீன்களை உருவி இந்த படம் தயார் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உண்டாகுது. இது வந்து நான் சொல்றது ரஜினி ரசிகர்களுக்கு கண்டிப்பா வருத்தத்தை கொடுக்கும். ஆனா இது எந்த விதமான தனிப்பட்ட முறையிலையும் நான் தவறா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. இந்த படம் பார்க்கும்போது என் மனசுல ஏற்பட்ட விஷயங்களை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எதுக்காக இதை கூட நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல படம் எடுக்கும்போது கண்டிப்பா இந்த பேன் இண்டியா மூவிங்கிற கான்செப்ட், இந்த 1000 கோடி அடிக்கணும் 2000 கோடி அடிக்கணுங்கிற கான்செப்ட் எல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும், டிஃப்ரெண்டான முறையில ஸ்டோரி நம்ம செலக்ட் பண்ணணும், டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளே வந்து நம்ம படத்துக்காக எழுதணும், இப்படின்னு தயார் பண்ணி பண்ணாதான் அந்த படம் பேசப்படும். நிறைய படங்கள் இப்ப வர்ற படங்கள்ல உங்களுக்கு நான் சில படங்கள்லாம் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா 3BHன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று ரீசெண்டா வந்துருந்தது. உண்மையில நான் பார்த்து ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன் அந்த படம். அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி ரீசெண்டா இந்த ஸ்மால் பட்ஜெட்ல வரக்கூடிய நிறைய படங்கள் வந்து நல்லாவே இருக்கு. ஏன்னா அவங்க கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஹீரோவை நம்பி படம் எடுக்கல. அது மாதிரி அந்த கதையை முக்கியமா போக்கஸ் பண்ணி அதுல அந்த ஹீரோஸும் இருந்தாங்கன்னா படம் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மூலியமா யாரையும் புண்படுத்தணுங்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாது. என் மனசுல ஏற்பட்டிருந்த அந்த ஒரு விரக்தியை தான் வந்து ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு கோடி பட்ஜெட்ல படம் எடுக்கிறாங்க, ஒரு நல்ல படமா கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இவ்வளவு கோடியா கொடுத்து எடுக்கும்போது இது பல பேரோட உழைப்பு, இரவு பகலா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு தவறான படமா வந்தா கூட அதுல பல பேரோட உழைப்பு இருக்கு. லைட் பாய்ல ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருக்காங்க, டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர்ஸ் எல்லாருமே பெரிய லெவல்ல உழைச்சிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் அதுல நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இதுல கதையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க போட்ட உழைப்பு வீண் போயிருக்காது. ஃபியூச்சர்ல இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னா
எடுக்கும் பொழுது இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் திருத்திக்கிட்டு ஒரு நல்ல விதமான படத்தை கொடுத்தாங்கன்னா ஒரு தமிழ் ரசிகனா, அதாவது ஒரு தமிழ் திரைப்பட ரசிகனா, தமிழ்ல இருந்து ஒரு நல்ல திரைப்படங்கள் வரணுங்கிறத நான் விரும்புறேன். அதற்காக தான் இந்த பதிவும் கூட. இத வருங்காலத்துல வரக்கூடிய இயக்குனர்கள் செய்வாங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.